வணக்கம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி பாடுவார் பாரதியார். அப்படி இந்த வள்ளுவத்தை உலகறியச் செய்ததில் யார் முதன்மையான பங்காற்றினார்கள் என்று பார்த்தால், இந்தியாவுக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக வந்து இங்கே இருந்து தமிழை கற்றுக்கொண்டு திருக்குறளை முதலாக லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்த வீரமாமுனிவரையே அந்த பெருமை சென்று சேரும். 1730ஆம் ஆண்டு திருக்குறளினுடைய அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கிறார். அதுதான் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் வேற்றுமொழியாகும். அன்றைய ஐரோப்பிய உலகத்தினுடைய ஆளுமை மிக்க அறிவியல் அறிவுலகத்தின் மொழியாக விளங்கியது லத்தீன் மொழி. அதன் காரணமாக வீரமாமுனிவர் லத்தீனிலே மொழிபெயர்த்தது ஐரோப்பிய உலகம் முழுமைக்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்தது. துறவியாக இருக்கக்கூடிய காரணத்தால் காமத்துப்பாலுக்கு அவர் உரை எழுதவில்லை. தமிழின் மீது கொண்ட தனியாத காதலாலும் திருக்குறளின் மீது கொண்ட அளவற்ற பற்றினாலும் அவர் தாம் எழுதிய தேம்பாவணி என்ற பெருங்காப்பியத்தில் 87 இடங்களில் திருக்குறளை புகுத்தியிருக்கிறார். அவ்வகையில் 1730ஆம் ஆண்டு லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் தான் முதலாக வேற்று மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமைக்கு உரியது. நன்றி, வணக்கம்.